பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு கூட ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொண்டு உங்களோடு கூட என்னோடு கூட பேச போகிறார். ஆர்வமா இருக்கிறீங்களா? யோபு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்றார். இந்த வார்த்தை யாரிடம் சொன்னது? தன் வாழ்க்கையில் இருந்த அத்தனை சந்தோஷங்களை இழந்து, பிள்ளைகளை இழந்து, சொத்து சுகங்களை இழந்து, சுகத்தை இழந்து, ஒரு கேலிக்குரிய மனிதனாய் தெருவிலே அமர்ந்திருக்கிற யோபுவை பார்த்து அவருடைய மனைவி சொல்லுகிறார், தேவனை தூஷித்து நீ ஜீவனை விடும் என்று சொன்ன பொழுது யோபு அவளை பார்த்து சொல்லுகிறார், பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாயே, தேவனிடத்தில் நன்மையை பெற்றுக்கொண்ட நாம் தீமையும் பெற்றுக்கொள்ள வேண்டாமா? அவன் வாயினாலே அவன் பாவம் செய்ய முடியல. அன்பு தெய்வ பிள்ளைகளே, நன்மையை பெற்றுக்கொள்ளுகிற நாம் ஆண்டவரை துதிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம், புகழுகிறோம், பாடுகிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் ஒரு இழப்பு வரும்பொழுது, ஒரு தோல்வி வரும்போது, ஒரு நஷ்டம் வரும்பொழுது, ஒரு வேதனையான நாட்கள், ஒரு தீமையான நாட்கள் நம் வாழ்க்கையில கடந்து வரும்பொழுது எவ்வளவு முறுமுறுக்கிறோம், எவ்வளவு குற்றப்படுத்துகிறோம், ஆண்டவரை விட்டு விலகி போகிறோம், பின்மாற்றத்துல போகிறோம், ஆண்டவரை மறந்து போய் விடுகிறோம். ஆனால் அன்பு சகோதரன் யோபு ஆண்டவர்கிட்ட நன்மை பெற்றுக் கொள்ளும் பொழுது மட்டும் நாம் அவரை துதிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஆனால் அவர் கரத்திலிருந்து தீமைகள் வரும்பொழுது அதை ஏற்றுக்கொள்ளத்தானே வேண்டும். எப்படி ஒரு மனசு பாருங்களேன். ஏன் தெரியுமா? யோபுக்கு நன்றாய் தெரியும், அவர் தீமையை நன்மையாய் மாற்றுகிற தேவன், சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற பண்ணுகிற தேவன், இழந்ததை இரட்டத்தனையாய் திரும்ப தருகிற தேவன். யோபு விசுவாசித்தபடியே அவர் வாழ்க்கையில் அவர் இழந்து போனதை இரட்டத்தனையாய் பெற்றுக்கொண்டார். கர்த்தர் அப்படியே கொடுத்து ஆசீர்வதித்தார். உங்கள் வாழ்க்கையில ஒரு வேதனை நேரத்தில் இருக்கிறீங்களா? யோபுவை போல ஒரு பிரச்சனைக்குரிய நேரத்தில் இருக்கிறீங்களா? தீமையை அனுபவிக்கிறீங்களா? கலங்கவே கலங்காதீங்க. கொஞ்ச நாள் பொறுமையா இருங்க, சகித்து கொண்டு இருங்க, ஆண்டவரை துதித்து கொண்டிருங்க. வாழ்க்கை மாறும். முன்னாடி நீங்க வாழ்ந்த அந்த வாழ்க்கையை காட்டிலும் ஆண்டவர் இதற்கு பின்பாக உங்களுக்கு செய்ய போகிற ஆசீர்வாதங்கள் மிகுதியாயிருக்கும். சோதனையை சகிக்கிற மனிதன் பாக்கியவான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். யோபுவை போல நிதானமாய் இருங்கள். எந்த நிலையிலும் உங்க பொறுமையை கைவிட்டாதீங்க. எவ்வளவு நாளைக்கு நான் இதை தாங்கி கொண்டிருக்கிறது, எவ்வளவு நாள் இந்த வேதனையை தாங்க முடியும்? கலங்காதீங்க. உங்களை கர்த்தர் இரட்டிப்பான நன்மையினாலே ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார். நீங்கள் இருந்த நிலைமையை காட்டிலும் இன்னும் அதிகமாய் உயர்த்தப்படுவீர்கள். கர்த்தர் கரம் அதை செய்யும். விசுவாசத்தோடு ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திர ஐயா. தீமையை பெற்று நன்மையை பெற்றுக்கொண்ட நாங்கள் உடைய கரத்திலிருந்து தீமையையும் பெற்றுக்கொள்ளுகிற, அதை ஏற்றுக்கொள்ளுகிற, அதை நம்புகிற இருதயத்தை எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.